ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போயிட்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல சத்தமா கரங்களை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் சொல்லுங்க, உங்க துக்க நாட்கள் முடிந்து போயிட்டு. இல்ல பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போயிட்டு, உங்கள் வேதனை நாட்கள் முடிந்து போயிட்டு. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களே. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னார், உன் துக்க நாட்கள் முடிந்து போயிட்டு. எரேமியா 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்களே. எரேமியா 31:13. வாலிபரும் நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சல நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். கைத்தட்டலேலியா சொல்லுங்க பார்க்கலாம். கைத்தட்டி ஆமென் சொல்லுங்களே. அடுத்து எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பியூட்டிஃபுல் வசனம், யோவான் 16:20. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறு. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு நான் ஒரு காரியத்தை சொல்றேன். கர்த்தர் சொன்னார், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போயிட்டு. அப்படின்னா என்ன ஆண்டவரே? அப்படின்னா என்ன? கர்த்தரே நித்திய வெளிச்சமா இருப்பார்னா என்ன? உன் துக்க நாட்கள் முடிந்து போயிட்டுனா என்ன? அதை நான் பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. அதை நான் பார்க்கணும், அதை நான் அனுபவிக்கணும். ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படின்னு கேட்டு பாருங்களேன். நான் கேட்டேன், அப்படின்னா என்ன? கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார்னா என்ன? அதை நான் பார்க்கணும். உம்முடைய வெளிச்சத்தை நான் பார்க்கணும். உன் துக்க நாட்கள் முடிந்துட்டேனே, அதை நான் பார்க்கணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உண்மை உள்ளவைகள், சத்தியம் உள்ளவைகள், அவைகள் நிறைவேறப்படவைகள். ஆமென் சொல்லுங்களே. நிறைவேற நம்முடைய வாழ்க்கையில அது சொல்ல, உன் துக்க நாட்கள் முடிந்து போயிட்டு. ஆமென் சொல்லுங்களே. நான் சொல்ல ஆமென் சொல்லுங்க. உன் துக்க நாட்கள் முடிந்து போயிட்டு, உன் வேதனை நாட்கள் முடிந்து போயிட்டு, உங்கள் பாடுகள் முடிந்து போயிட்டு, உங்கள் புலம்பல் முடிஞ்சு போயிட்டு, உங்கள் கண்ணீர் முடிஞ்சு போயிட்டு, உங்கள் பலவீனம் முடிஞ்சு போயிட்டு, உங்கள் பிசாசின் கிரியைகள் முடிஞ்சு போயிட்டு, போராட்டங்கள் முடிந்து போயிட்டு, உபத்திரங்கள் முடிந்து போயிட்டு, கடன் பிரச்சனை முடிஞ்சு போயிட்டு. அல்லேலூயா. தடைகள் முடிஞ்சு போயிடுச்சு, பிரச்சனைகள் முடிஞ்சு போயிட்டு. இனி வர நாட்கள் கர்த்தர் எழுப்புதலை கர்த்தர் கொடுப்பார். கைதட்டி ஆமென் சொல்லுங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. தடைகளை கர்த்தர் நீக்கி போடுவா. ஆமென் சொல்லுங்களே. அது சொல்ல, உன் துக்க நாட்கள் முடிந்து போயிட்டு. இது ஒரு அற்புதமான ஒரு வாக்கு தத்துவம். இந்த ஏசாயா 60 பார்த்தீங்கன்னா ஒரு எழுப்புதலான, மகிமையான, ஒரு தீர்க்க தரிசனமான, நம்மை உற்சாகப்படுத்துகிற ஒரு அதிகாரமா இருக்கிறது. ஏசாயா தீர்க்க தரிசனமே பார்த்தீங்கன்னா அந்த புத்தகமே 66 ஒரு மகிமையா இருக்கும், வாக்கு தத்தங்களால் நிரம்பி இருக்கும், கடிந்து கொள்ளுதல் இருக்கும். அதே போல எதிர்காலத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கும். அது முக்கியமாய் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு, அவருடைய பாடுகள், அவருடைய மரணங்கள், அவரை குறித்து அவர் அழகாக எழுதியிருப்பார். கோரேஸ் ராஜாவை குறித்து எழுதியிருப்பார். பல காரியங்களை அவர் எதிர்காலத்தை குறித்து அழகாக எழுதியிருப்பார், தேவனுடைய ஆவினால் நிரம்பி. ஆமென் சொல்லுங்களேன். இந்த ஏசாயா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் யூதேயாவிலே வாழ்ந்தவர் என்று வேதம் சொல்லப்படுகிறார். அவர் யூதேயா தேசத்தில் வாழ்ந்தவர். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா 3 ராஜாக்கள் நாட்கள் அவர் வாழ்கிறார். உசியா, யோதாம், ஆகாஸ், இப்படிப்பட்ட ராஜாக்கள் நாட்கள் அவர் வாழ்கிறார். இந்த நாட்களில் எசேக்கியா ராஜாவின் நாட்களும் அவர் வாழ்கிறார். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களில் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார். லிசன் மீ, கவனிங்க. இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார் சவுல். ஜனங்கள் கேட்டார்கள் என்று சொல்லி
அந்த கேட்டது நிமித்த சவுலை ராஜாவாக்கினார். சவுல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், தேவனுடைய சித்தத்தை செய்யாமல், தேவனை சந்தோஷப்படுத்தாமல், தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டதினாலே தேவன் சவுலை தள்ளி தேவனுடைய இருதயத்துக்கு கேட்ட அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு ராஜாவாகிய தாவீதை கர்த்தர் ஏற்படுத்தினார். கைத்தட்டி அல்லேலூயா சொல்லணும். ஆமென் சொல்லுங்களே. தாவீது நாட்கள்ல யுத்தங்கள் இருந்தது, அதுக்கப்புறம் இளைப்பாறுதல் இருந்தது, அமைதி இருந்தது. கர்த்தர் 40 வருஷம் யுத்தங்கள்லாம் ஓய்ந்த பிறகு 40 வருஷம் அவர் அந்த ராஜ்யத்தை ஆண்டார். இஸ்ரவேல் தேசத்தை மகிமையாய் ஆண்டார். தேவன் வெளிப்பட்டார், தேவனுடைய வல்லமை விளங்கிட்டது. பிறகு அவருடைய மகன் சாலமோன் அந்த ராஜ்யத்தை ஆண்டார். 40 வருஷம் சரியாய் ஆண்டார். பிறகு அவர் விழுந்து போனார். விழுந்து போன பிறகு ராஜ்யம் 2ஆய் பிரிக்கப்பட்டது. இஸ்ரவேல் 10 கோத்திரங்கள், யூதா 2 கோத்திரம் என்று சொல்லி பிரிக்கப்பட்டது. பிரிக்கப்பட்ட பொழுது தேசத்தை தேவன் அந்நிய ராஜாக்களிடத்தில் ஒப்பு கொடுத்தார். பல தேசத்து ராஜாக்கள் தேசத்தை அடிமைப்படுத்தும்படி, சிறைப்படுத்தும்படி, கொடுமைப்படுத்தும்படி, அவர்களை துன்புறுத்தும்படி, அவருடைய ஆசீர்வாதங்களை பிடுங்கிக் கொள்ளும்படி, அவருடைய பொருளாதாரங்களை, அவருடைய விளைச்சல் எல்லாம் கெடுத்து போடும்படி வந்து எல்லாவற்றையும் அழித்து போடுவார்கள். அது மாத்திரமல்ல, வீட்டில் இருக்கிற அழகான பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் எல்லாம் சிறையாக்கி கொண்டு போய்விடுவார்கள். அதிலே போனவர்கள் தான் தானியேல், மிசாவேல், அசரியா இப்படி என்று சொல்லி, அதே போல நெகேமியா, எஸ்ரா, பிரியமானவருடைய பிள்ளைகளே, இதே போல தானியேல், இப்படிப்பட்டவர்கள், மொர்தெகாய், எஸ்தர், இவர்களெல்லாம் சிறையாக்கப்பட்டு போனார்கள். சிறையிருப்பிலே நன்றாக கவனிங்கள், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ததினாலே தேவன் பலவிதமான ராஜாக்களை அனுப்பி, அதாவது அசிரியா, சீரியா, பாபிலோன் ராஜா, இப்படிப்பட்ட ராஜாக்கள் வந்து தேசத்தை கொஞ்சம் கொஞ்சமாய் அழித்து போட்டார்கள். தேசம் இருளாக்கப்பட்டது, தேசம் துன்பத்தை அனுபவித்தது, தேசம் காயப்பட்டது. ஜனங்கள் எல்லாரும் காயப்பட ஆரம்பித்தார்கள், எல்லாரும் நொறுக்கப்பட ஆரம்பித்தார்கள். தேசத்தில் ஒருவரும் கடந்து நடக்க முடியல, ஒருவரும் திரும்பி பார்க்கவில்லை. இஸ்ரவேலை, யூதா ஜனங்களை கைவிடப்பட்டார்கள். காரணம், ராஜாக்கள் சரியாய் தேசத்தை தேவனுக்கு விருப்பமாய், தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்றாபோல் தேவன் விரும்புகிற ஆராதனையை ராஜாக்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் செய்யாமல் போனார்கள். யூதா ஜனங்களும் இப்படி செய்யாமல் போனதினாலே தேசம் பாதிக்கப்பட்டது, தேசம் இருளாக்கப்பட்டது. இப்படி இருளாக்கப்பட்ட நேரத்தில், துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில், தேவனுடைய மகிமை எடுப்பட்ட நாட்களிலே அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்த பொழுது, ஜனங்களை இழந்த பொழுது, தன் வாழ்க்கை இழந்த பொழுது, தன் குடும்பத்தை இழந்த பொழுது, எல்லாவற்றையும் இழந்து தவிக்கிற நேரத்தில் தான் கர்த்தர் சொன்னார், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிஞ்சு போயிட்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சரியா கவனிக்கிறீங்களா? கவனிச்சிருந்தா உடனே ஆமென் வந்திருக்கணுமே. கைத்தட்டி ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளை, இருளின் நேரத்தில் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் கர்த்தர் அவர்களுக்கு வாக்குத்தத்தங்களை அனுப்ப ஆரம்பித்தார். பிறகுதான் எரேமியா தீர்க்கதரிசி மூலமா எச்சரிக்கப்பட்ட பொழுது கூட அவர்கள் மனம் திரும்பாதனாலே கர்த்தர் முழுவதும் அழித்து போட்டார். ஆனால் இஸ்ரேல் தேசத்திலும் சரி, யூதேயாவிலும் சரி, பரிசுத்தவான்கள் இருந்தார்கள், ஜெபிக்கிறவர்கள் இருந்தார்கள், தேவனை துதிக்கிறவர்கள் இருந்தார்கள். அவர்கள் நன்றாக நீங்கள் 2 விதமான துக்கம் அங்கு நடந்தது. ஒன்று, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தவர்களும் பாதிக்கப்பட்டார்கள், ஏன் கொலையுண்ணப்பட்டார்கள், சிறையாக்கப்பட்டார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலும் துக்கம் வந்தது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். அடுத்து, தேவனுடைய சமூகத்திலே பரிசுத்தமாய், உண்மையாய், நீதியாய் வாழ்ந்தவர்களும் துக்கத்தை அனுபவித்தார்கள். இருவரும் துக்கம் அனுபவித்தார்கள். கர்த்தருடைய வார்த்தை தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாய் வந்தது. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார்,
கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் துக்க நாட்கள் முடிந்து போயிட்டு அல்லேலூயா, உன் துக்கம் மாறி போகாமன்னு சொல்லுங்களே. உன் துக்கத்தை கர்த்தர் மாற்றுவார். ஆமே. உன் துக்கத்தை முடிப்பார். ஆமேன்னு சொல்லுங்களே. நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இத்தனை ஆண்டுகள் முடியாதது இந்த ஆண்டு கர்த்தர் உனக்கு முடித்து காட்டுவார். இத்தனை ஆண்டுகள் காத்திருந்தது இந்த ஆண்டு கர்த்தர் உன் காத்திருப்பதற்கு பதிலை செய்வார். இத்தனை ஆண்டு உன் ஜெபத்திற்கு இந்த ஆண்டு உன் ஜெபம் எல்லாம் வெற்றியாய் மாற போகிறது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களே. நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்களே. என் தேவனின் துக்கத்தை ஜெயமாக முடிப்பா. என் தேவனின் துக்கத்தை ஜெயமாக முடிப்பா. என் வாழ்க்கையில வர வேண்டியது, நடக்க வேண்டியது எல்லாம் நடந்து தீரும். ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, ரொம்ப காத்து இருந்துட்டீங்க, கலங்கி போயிட்டீங்க, துக்கத்தோடு இருந்துட்டீங்க. கர்த்தர் இந்த ஆண்டு, கடந்த ஆண்டு காத்திருந்ததற்கெல்லாம், பல ஆண்டு காத்திருந்ததற்கெல்லாம் இந்த ஆண்டு நிச்சயம் பதில் செய்வா. சோர்ந்து போகாதீங்க. எதற்காக காத்திருந்தீர்களோ அது நிச்சயம் உங்களை தேடி வரும். அது உண்டாகும். கர்த்தர் அதை உருவாக்குவா. கர்த்தர் அதை சிருஷ்டிப்பா. தேவன் அதை படைப்பா. ஏனென்றால் இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற ஆண்டவர் இல்லாததை உருவாக்கிய இயேசுவால் முடியும். என் தேவனால் முடியும். வாக்குத்தத்தம் உனக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறது. தேவன் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய மகிமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவன் சொல்லுகிறார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன் வேதனை முடிந்து போகும், உன் கண்ணீருக்கு பதில் செய்வார் என் ஆண்டவர். நடக்காதவைகளை நடத்தி காட்டுவார். முடியாதவைகள் முடியும். என் இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லப்படும் துக்க நாட்கள் முடிந்து போகும். நான் ஆண்டுகிட்ட கேட்டேன், ஆண்டவரே எப்படி ஆண்டவரே என் துக்க நாட்கள் எப்படி முடியும்? ஏன்னா போன வருஷம் முழுவதும் மரணம் என்னை துரத்தினது. பாருங்க, இந்த புது வருஷம் துவங்கிருச்சு. 13ஆம் தேதி 3 நாள் கன்வென்ஷன் நடந்துகிட்டு இருக்கு கடம்பத்தூர்ல. ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் சரி படுத்துடலாம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லி படுத்தேன். சீக்கிரமா படுத்துட்டு மக என்ன செஞ்சிட்டா, மாத்திரை போட்டா. அவளுக்கு கொஞ்சம் வீசிங் இருக்கிறதுனால மாத்திரை போட்டா. மாத்திரை போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எழும்பி 11 மணிக்கா, மம்மி எனக்கு வேது பிடிங்க அப்படின்றா. மூக்கெல்லாம் அடிச்சுட்டு எனக்கு முடியல, வேது பிடிங்கன்னு. என்னடா இவ இந்த நேரத்தில் வேது பிடிக்க சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு வேது பிடிச்சாங்க. அவளுக்கு கொண்டு வந்து அதை வச்சாங்க. அந்த மாத்திரையை உள்ளே போட்டாங்க. ஏன்னா நாங்கள் இலையில தான் பிடிப்போம். நைட்டு 11 மணி ஆயிடுச்சு, எங்கே போகிறதுன்னு அந்த மாத்திரையை போட்டு பெட்ஷீட்டை மூடுனாங்க. மூடுன்னு தான் பிள்ளை கொலாப்ஸ் ஆகிட்டா உள்ளவே. அவங்க அம்மா பாத்ரூம் போயிட்டு வர்றாங்க. நான் உள்ள தூங்கிட்டு இருக்கிறேன். என்ன பாப்பா நீ இன்னும் கொஞ்சம் குனியா அப்படின்னு அப்படி கையை வைக்க குழந்தை அப்படியே சாஞ்சிருச்சு. சுடு தண்ணி மேலே சாஞ்சிருந்தா அவ்வளோதான். ஆனால் அவள் ஏற்கனவே பரலோகத்துக்கு போயிட்டுருக்கா. எங்க பாப்பா அவ்வளவுதான் என் ஒய்ஃபு கத்துறா. நான் ஓடி வந்து அவ பாருங்க எப்படி முட்டி போட்டு இருந்தாலும் அப்படியே தான் நிற்கிறா. எல்லாம் கண்ணு க்ளோஸ், வாயெல்லாம் இருக்கிட்டு எல்லாம் அவ்வளோதான். நான் நினச்சிட்டேன் என் பிள்ளை அவ்வளோதான் என்னை விட்டு போயிட்டா. உன் துக்க நாட்கள் முடிஞ்சிட்டுன்னு சொன்னீங்களா ஆண்டவரே, துக்கத்தை வர வச்சுட்டீங்களே எனக்கு. டகடன்னு பிள்ளைய கையை காலெல்லாம் இழுத்து, தவடையெல்லாம் இழுத்து, காலெல்லாம் இழுத்து, பிள்ளை தம்பி என்ன செஞ்சா காலை தேயிடா அப்படின்னு போட்டு ப்ரெஸ் பண்ண 10 நிமிஷம் ஆச்சு, 15 நிமிஷம் ஆயிடுச்சு, 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நேராக உள்ளே போனேன். நான் முட்டி போடுற இடத்துல, ஆண்டவரே என் பிள்ளை ஜீவனை கொடுத்துருங்கப்பா, உங்க நாட்கள் முடிஞ்சு போயிட்டுன்னு சொன்னீங்களே, திரும்பி வந்து இயேசுவின் நாமத்தினால உயிரே வா அப்படின்னா கண்ணை திறக்கல, மூச்சு மட்டும் தான் வந்தது. பாப்பான்ற திரும்ப அழுத்தி முதுகெல்லாம் தட்டி எழுமி நிற்க வச்சு, எனக்கு ஒன்றும் ஆகலப்பா அப்படின்றா. வாய் வரல அவளுக்கு. தூக்கி போட்டுட்டு காரில் தூக்கி போட்டு ஓடுன்னு பாருங்க. வாமிட் பண்ணது கொஞ்சம் சரியானா. ஹாஸ்பிட்டலில் போய் கள்ளத்தி நைட்டு 12 மணி ஆயிடுச்சு. டாக்டர் வந்தார், எல்லாத்தையும் பார்த்துட்டு சொன்னார், அவள் ஒன்றுமே இல்லை, அவள் சரியாயிட்டா அப்படின்னு. அல்லேலூயா. அவள் சொன்னா, எனக்கு என்னப்பா நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னா. இல்லை மகளே, ஒரு பக்கம் நானே என் ஒய்ஃபை அழுக பாருங்க.
திரும்ப டாக்டர் சொன்னார், ஒன்றில் நீங்கள் கொண்டு போங்க. ஃபீஸ் எதுவுமே வாங்கலை. அவர் வெளியில் வரும். டாக்டர் எங்களோட கூடவே வந்தார். அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் டாக்டர் கூடவே வந்தார். எங்கள் கூடவே வந்ததை வெளியே திரும்ப வாமிட் பண்ணா. அவர் சொன்னார், இருங்க ஒரு சின்ன அவளுக்கு ட்ரிப்ஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டார். போட்டு முடித்ததும் நான் வெளியே உட்காந்துட்டு இருந்தேன். எப்படி வந்தா தெரியுமா? போகும்போது போன மாதிரி தூக்கிட்டு போனோம், வரும்போது இப்படி நடந்து வந்தா தைரியமா. என்ன பாப்பா அப்பாவை அடிக்கிற மாதிரி வரைய? நான் நல்லா தானே இருக்கேன் டாடி. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே இல்லையா? துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையை போற்றி மாய்ப்பே. இயேசு ஜீவன் தந்தாருங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் தூங்கவே இல்லை. விடிய விடிய ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். முடிச்சுட்டு மீட்டிங் போயாச்சு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உன் துக்க நாட்களை முடிந்து போக பண்ணுகிறவன். பிசாசு உனக்கு துக்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறான். உலக மக்கள் உண்டு பண்ணியிருக்கலாம். உன் எதிராளி துக்கத்தை உண்டு பண்ணியிருக்கலாம். ஏன் உன் பிள்ளைகளால் துக்கம் வந்து இருக்கலாம். சபை மக்களால் உங்களுக்கு துக்கம் வந்து இருக்கலாம். ஒரு சிலருடைய வார்த்தை உங்களை துக்கப்படுத்தி இருக்கலாம். இழப்புகள் உங்களுக்கு துக்கத்தை உண்டு பண்ணி இருக்கலாம். வேதனைகள் உங்களுக்கு துக்கத்தை உண்டு பண்ணி இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, கர்த்தர் துக்க நாட்களை முடிந்து போக பண்ணுவார். கை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் துக்கத்தை மாற்றுகிறவர். அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே, சத்தமா ஆமென் சொல்லுங்களே. அவர் சொன்னார், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். துக்க நாட்கள் முடிந்து போகும். எப்படிலாம் முடிந்து போகும்? வேகமாக ஒரு 8 பாயிண்ட் நான் சொல்லி முடிக்கிறேன். 7 பாயிண்ட். முதலாவது ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்களே. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். 3ஆம் வசனம் வாசித்துருங்க. போதும் ஆமென் சொல்லுங்களே. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஏன் ஆண்டவர் உன் துக்க நாட்கள் முடிந்து போயிட்டு நானே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பேன்னா, இங்க ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை, ஆரம்பத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். ஒரு புதிய துவக்கம் உண்டாகிறது. என்னவென்றால், அவர்கள் இருளே இருக்கிறார்கள், உடைக்கப்பட்டிருக்கிறார்கள், துக்கத்தோடு இருக்கிறார்கள், சாபத்தில் கிடக்கிறார்கள். அவருடைய வளர்ச்சி குண்டி போயிட்டு, ஆராதனை இல்லை, எல்லாம் மங்கி போயிட்டு, இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். ஆமென் சொல்லுங்களே. அவர் சொல்றாரு, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆண்டவர் சொன்னாரு, நீ எழும்பு. இவ்வளவு நாள் இருளில் உட்கார்ந்துட்ட, இவ்வளவு நாள் துக்கத்தில் உட்கார்ந்துட்ட, இவ்வளவு நாள் பாடுகள் உட்கார்ந்துட்டீங்க, இவ்வளவு நாள் நீங்க இழந்துட்டீங்க எல்லாத்தையும். இவ்வளவு நாள் நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? எதெல்லாம் நீங்க துன்பத்தை, கஷ்டத்தை, மற்றவர்களால் எல்லாவற்றையும் நீங்க அனுபவிச்சிட்டீங்க. இனி நீங்க உட்கார கூடாது, நீங்க எழும்பி பிரகாசிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் உன் துக்கத்தை மாற்றி முதலாவது உங்களை எழும்பி பிரகாசிக்க பண்ணுகிறார். கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்களுக்குரிய வெளிச்சவர். ஆமென் சொல்லுங்களே. உங்களுக்குரிய ஒளிவர். ஆமென் சொல்லுங்களே. மத்தேயு 4:15 சொல்லப்பட்டிருக்கிறது, பிரியமானவருடைய பிள்ளைகளே, மரண இருளில் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, இருள் இருந்தது, ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். நல்லா கவனிங்க. தேசம் இப்படி நான் எடுத்துக்கிறேன். தேசம், சபை, தேவனுடைய பிள்ளைகள். நன்றாக கவனிங்கள். ஆதியிலே தேவன் வானத்தை பூமி சிருஷ்டித்தார். ஆதியான தேவன் நமக்குள்ள இருக்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 14ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையாலும் சத்தியத்தினாலும் நமக்கு வெளிப்பட்டது. ஆமென் சொல்லுங்களேன். இப்ப ஆண்டவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் வெளிச்சத்தினாலும் நமக்கு வெளிப்பட்டுட்டார். ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆனால் தேசத்திற்குள்ளே, தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே, சபைக்குள்ளே 3 காரியம் இருக்கிறது. ஒழுங்கின்மை. எல்லாம் சொல்லுங்க. என்னது? வெறுமை, இருள். ஆனா ஆவியானவர் அசைவாடுறார்.
என்னப்பா இது? ஆவியானவர் அசைவாடுறாரு. ஆனா இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா பியூட்டியா இருக்காங்க. அவங்களுடைய ட்ரெஸ், அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய கிரியை, அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வசதியானவங்க மாதிரி, நல்ல கிறிஸ்துவங்க மாதிரி, நாங்க இன்னும் எப்படி சொல்றது, அப்படி பயங்கரமா இருக்காங்க சபைக்குள்ள. ஆனால் அவங்களுக்குள்ள 3 காரியம் இருக்கிறது. சொல்லுங்க. எல்லாருக்கும் வாய் இருக்கல, எல்லாம் சொல்லுங்க. அடுத்து, ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளே, ஒரு சபைக்குள்ளே அது இருக்கக்கூடாதுங்க, இல்லையா? ஒழுங்கினமான கட்டுக்கதைகள் சபைக்குள்ளே, ஒழுங்கினமான செயல்கள் சபைக்குள்ளே, வெறுமையான காரியம் சபைக்குள்ளே, இல்லையா? சபைக்குள்ள வெறுமனே வருது, வெறுமனே போறது. ஆவியில், ஆத்மால, சரீரம்ல எதுவுமே ஒப்பு கொடுக்கறது இல்லை. எப்படி ஆராதிக்க வர்றோமோ கடமைக்காக வந்துட்டு அப்படியே வெறுமையாய் போய் விடுகிறோம். அடுத்து, பிரியமான உலகத்தில் தான் நாம் இருளில் இருக்கிறோம். குடும்பத்தில் பல பிரச்சனை இருளை உண்டாக்குறது. சபைக்குள்ள வரும்பொழுது அந்த சபைக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வெளிச்சத்தை கொடுக்கும் பொழுது அந்த வெளிச்சத்தை கூட அனுபவிக்க முடியாமல் அப்படியே வெறுமனே இருளாய் திரும்பி போகிற வாழ்க்கை. ஆனால் தேவன் சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிட்டு. கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை தட்டி அல்லேலூயா ஆமென் சொல்லுங்களே. தேவனுடைய பிள்ளைகள், இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில, தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில, சபையில கர்த்தர் வெளிச்சத்தை உண்டு பண்ணினது உண்மை என்றால் நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை உண்டாக்குவார். ஆமென் சொல்லுகிறேன். வெளிச்சம் உண்டாகும் பொழுது இருள் நீங்கி போகும். ஆமென் ஆமென் சொல்லுங்களே. யாக்கோபு தன் சகோதரனை ஏமாற்றி, தன் தகப்பனை ஏமாற்றி அவன் கடந்து போகும் பொழுது 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 10 நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லப்படுகிறது, அவன் ஆரானுக்கு போகிற வழியிலே படுத்து கொண்டு இருக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லப்படுகிறது, சூரியன் அஸ்தமித்த பொழுது அவன் படுத்து கொண்டான். தரிசனம் வந்தது, வாக்குத்தத்தம் வந்தது. ஆனால் 21 வருடம் அவனுடைய வாழ்க்கையில் இருள் இருந்தது. ராகேலுக்காக 7 வருஷம், அதே ராகேலுக்காக 7 வருஷம், தன் குடும்பத்துக்காக 7 வருஷம், 21 வருஷ துன்பங்களை, தீங்கையும், துன்பத்தையும், கஷ்டத்தையும் அனுபவித்தான். தேவனுடைய வாக்குத்தத்தம் பெற்றவன், ஆபிரகாமுடைய சந்ததி, தேவனுடைய உடன்படிக்கைக்குரியவன். ஆனால் 21 வருஷம் அவருடைய வாழ்க்கை இருளில் இருந்தது. இந்த 21 வருஷம் கழிச்சு ஆண்டவர் மறுபடியும் அவருக்கு தரிசனமாகிறார். யாக்கோபே, உனக்கு தரிசனமான இடத்துக்கு நீ கடந்து போ. கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் கடந்து வருகிறான். 32ஆம் அதிகாரத்திலே யாக்கோபு தனித்து இருக்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் சொல்லுங்க, தனித்திருங்க, விழித்திருங்க, ஜபத்தில் தரித்திருங்க. உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபு தனித்து இருக்கும் பொழுது அங்கே தேவன் இறங்கி வருகிறார். உன் பேர் என்ன யாக்கோபு? இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படுவாய் என்று சொல்லி தேவன் அவனை ஆசீர்வதித்த பொழுது சூரியன் உதயமாயிட்டு. ஆமென் சொல்லுங்களே. 21 வருஷம் கழிச்சு யாக்கோபுடைய வாழ்க்கையில வெளிச்சம் உதித்தது. அதுக்கு பிறகு யாக்கோபுடைய வாழ்க்கையில இருள் வரவில்லை. வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் அவனோடு கூட இருந்து வழி நடத்தினார். ஆமென். உங்கள் வாழ்க்கையில வெளிச்சம் உதிக்கும். ஆவியானவர் அசைவாட விட்டுட்டு நம்ம ஒரு மாதிரி இருந்தோம்னா ஆவியானவர் அசைவாட வர கண்டி உள்ள வர மாட்டாரு, உங்களுக்குள்ள வர மாட்டாரு, வீட்டில் செய்கிற கிரியும் செய்ய மாட்டார். அப்போ ஆண்டவர் நமக்குள்ள வரணும்னா இந்த ஒழுங்கின்மையை, வெறுமையை, இருளை நம்ம விட்டு நீங்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அதற்குரிய வழியை செய்யணும். கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மீகா 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது மீகா சொல்லுகிறார் பாருங்க, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. மீகா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் தீர்க்கதரிசன புத்தகம் 8 நீங்கள் வாசிக்கும் பொழுது சொல்ல, என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் நீ சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் என் வெளிச்சமா இருப்பார். கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தீர்க்கதரிசி விழுந்துட்டார், பிசாசு சந்தோஷமா இருக்கிறான். நம்ம விழுந்துட்டா கவனிக்கிறீங்களாமா? பைபிளை பெறட்டுங்க. இருக்கீங்களா? ஆமா, என்னை மட்டும் கவனிங்க சரியா? இங்க பாருங்க, விழுந்துட்டாரு. விழுந்தத சத்துருக்கு சந்தோஷம். பக்கத்தில் கேளுங்க, சொல்லுங்க, நீங்க விழுந்துட்டீங்கன்னா சத்துருக்கு தான் சந்தோஷம். 2வது உங்க எதிராளிக்கு சந்தோஷம். 3வது உங்க உறவினர் நண்பருக்கெல்லாம் சந்தோஷம்.
எல்லாரும் நீங்கள் நல்லவங்களா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாம் நல்லவங்க கிடையாது. எப்படா விழுவன்னு பார்த்துக்கிட்டு இருக்கா இல்லையா? இந்த மீகா பார்த்தீங்கன்னா விழுந்துட்டாரு, ஹாப்பி. சாத்தானுக்கு ரொம்ப ஹாப்பி. ஆனால் அவர் சொன்னார் பாருங்க, நான் விழுந்தா கர்த்தரனை தூக்கி எடுப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த இடத்துல விழுந்தோமோ அந்த இடத்துல கர்த்தர் தூக்கி எடுத்து உனக்கு புதிய வாழ்க்கை கொடுக்க கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். உன் இருளை வெளிச்சமாக்குவார். ஆமென் சொல்லுங்களே, ஆமென் சொல்லுங்களே. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 21, 23 இருந்து 24 வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது, பிரியமானவர்களே, வெளிப்படுத்தல் 21 இருந்து நீங்கள் 23 இருந்து 24 வரைக்கும் வரும். நரகத்துக்கு வெளிச்சம் கொடுக்க, நரகல்ல நகரத்துக்கு வேண்டுவதில்லை. விளக்கு ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்தில் நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் அல்லேலூயா. கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்கப்பா. ஆமென் சொல்லுங்களே. கை இருக்கிறவங்க கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்றைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோமோ அன்னைக்கு வெளிச்சம் வந்துருச்சு. என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோமோ அன்னைக்கு வெளிச்சம் நம்ம மேல உதிச்சிருச்சுங்க. அப்ப அந்த வெளிச்சத்தில் நடக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். வெளிச்சத்தில் நடக்கணும். ஆமா, எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 8ஆம் வசனத்தில், முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். இல்லையா? வெளிச்சமா இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறோம், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளணும். அது எப்படி நடக்கணும் அப்படின்றது ஆண்டவர் ரொம்ப சிம்பிளா சொல்றாரு பாருங்க. பிரியமான பிள்ளை, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14 இருந்து 16 வரைக்கும் வாசிங்களே. மத்தேயு 5, 14, 16. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். வேகமா வாசிக்குமா. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் பிரைஸ் காட், ஆமென். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவளுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறீர்கள், உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். இந்த வெளிச்சமானது உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய சமுதாயத்தில், உங்களுடைய சபையில் ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு அது வெளிச்சம் கொடுக்க வேண்டுமா? உங்களுடைய வெளிச்சத்தை மரக்காலில் போட்டு மூடிடக்கூடாதா? எதில் மூடிடக்கூடாது? ஆமா, சாயந்தரம் 6 மணிக்கு மேலே எரியிற டீப் லைட்டை போட்டு மூடிடுவீங்களா? நீங்கள் மூடி விட்டுருவீங்களா? எத்தனை பேர் அந்த காலத்தில் திரிவெளுக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்க? யூஸ் பண்ணதே இல்லையா? அம்மா, அந்த கிருஷ்ணால் ஊற்றி கொளுத்தி திரிவெளுக்கு, அது தாம்மா நானே பார்த்துருக்கேன். வயசானவங்க எவ்வளோ பேர் இருக்கீங்க, பார்க்கலையா நீங்கள்? இல்லையா? அந்த வழுக்கில் உட்காந்துட்டு தான் நாங்கள் படிப்போம் அப்போ, இல்லையா? அந்த வழுக்கை கொளுத்திட்டு மூடி போட்டுருவோமா? மூடி போட மாட்டோம். ஏன் மூடி போட மாட்டீங்க? அணைஞ்சு போயிருந்த விடுங்க, வெளிச்சம் இருக்காது. அடுத்து பூச்சி உள்ள வரும், ஏதாவது ஒன்று வரும். இந்த பெரியவங்களாம் சொல்லுவாங்க, இந்த லைட்டு கரண்ட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கு, டக்குன்னு ஆஃப் ஆயிடுச்சுன்னு, சாப்பிடும் பொழுது ஆஃப் ஆயிடுச்சுன்னா, எடே சாப்பிடாதே அப்படின்னுவாங்க. ஏன்? நீ சாப்பிடும்போது பிசாசம் கூட வந்து சாப்பிட முடியாது. அவன் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும்னு நிறுத்திடுவாங்க நம்ம ஆளுங்க. அந்த வெளிச்சம் வர வரைக்கும் பொறுமையாரு. அது எதுக்கு சொல்றாங்கன்னு, ஏதாவது வண்டு பூச்சி ஏதாவது விழுந்துருச்சுன்னா நீ அப்படியே சாப்பிட்டுடுவியே, வயிறுக்கு ஏதாவது பிரச்சனை வரமேன்னு சொல்றாங்க. பாருங்க, ஒரு விளக்கை கொளுத்தி அதை யாரும் மூடி போட மாட்டாங்க. உங்களுக்குள்ள இருக்கிற பிரகாசத்தை, உங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய வெளிச்சத்தை, உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை, உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமையை, உங்களுக்குள்ள இருக்கிற கிருபையை நீங்கள் புதைத்து போடாமல் அவைகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டும், பிரகாசிக்க வேண்டும். நல்ல கைவத்தி தான் ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா.
பாருங்க, உங்கள் நற்கிரியைகளை கண்டு ஆண்டவர் சொல்ல, நீங்க உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியா இயேசு வந்தார். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ நம்ம பிரகாசிச்சிட்டாரு, நம்ம வெளிச்சமாக்கிட்டாரு. முதலாவது உங்களுக்கு நீங்க வெளிச்சமா இருங்க, உங்க குடும்பத்துக்கு வெளிச்சமா இருங்க, அடுத்து ரட்சிக்கப்படாதவர்களுக்கு நீங்க வெளிச்சமா இருங்க. உங்கள் துக்க நாட்கள் முடியணும்னா நீங்க எழும்பினா தான் கர்த்தர் உங்களை பிரகாசிப்பா. அல்லேலூயா. அடுத்து நீங்க மற்றவர்களுக்கு வெளிச்சமா இருந்தா தான் உங்க துக்க நாட்களை கர்த்தர் முடிந்து போக பண்ணுவார். கைதட்டி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் மாற்றுவார். என்னென்ன? நம்முடைய நற்கிரியைகளை கண்டு, எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களே, உங்கள் நற்கிரியைகளை கண்டு, ஆவின் கனிகளை கண்டு. அதுவும் இன்னும் பார்த்தீங்கன்னா 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9-10 நீங்கள் வாசித்தீங்கன்னா அது இன்னும் சூப்பராக இருக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நற்கிரியைகளை கண்டு, உங்கள் நற்கிரியைகள், உங்களுடைய கிரியைகள், உங்களுடைய பேச்சுகள், உங்களுடைய செயல்கள் மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். சபையிலே ஒன்று பிரச்சனை பண்ணிக்கிடுது, ஒன்றுக்கு ஒன்று ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட மாட்டேங்குது இல்லையா? அப்போ எப்படி நம்முடைய நற்கிரியை நாம் வெளிப்படுத்துவோம்? இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு வார்த்தையிலும் கிரியிலும் வல்லமுள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார், அவர் எல்லாவற்றையும் சரியாய் செய்தார் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள், நாமும் நம்மால் முடிந்தவரை நம்முடைய நற்கிரியைகளை, அதாவது ஆவின் கனிகளை சரியாய் நாம் செயல்படுத்த வேண்டும். கைத்தட்டி ஆமென் சொல்லுங்களேன். அப்படி நாம் செயல்படுத்தும் பொழுது மல்கியா 4:1-2 படி, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மீது நீதியின் சூரியன் உதிக்கும். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். அதன் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கண்டுகளாய் வளருவீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். முதலாவது கர்த்தர் உங்கள் துக்க நாட்களை முடித்து உங்கள் வாழ்க்கையை வெளிச்சமாக்குவார், உங்கள் குடும்பத்தை பிரகாசிக்க பண்ணுவார், உங்கள் பிள்ளைகள் பிரகாசிப்பார்கள். ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் ஊழியம் பிரகாசிக்கும், உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கும், உங்கள் ஜெபம் பிரகாசிக்கும், நீங்கள் வேலை செய்கிற இடம் பிரகாசிக்கும், நீங்கள் போகிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் ஜெயமாய் மாற்றி கொடுப்பார். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அடுத்து 4:5 வசனங்களை வாசிங்களே. ஏசாயா 60:4-5. சுற்றிலும் உன் கண்களை சத்தமா வாசிங்கம்மா. வளர்க்கப்படுவார்கள். உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். வரும். அல்லேலூயா சொல்லுங்களே. ஆமென் சொல்லுங்களே. 2வது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஆமென். என்னென்ன பிள்ளைங்கள்லாம் அவங்கள விட்டு போயிட்டாங்க, மனைவிமாருங்க, பிள்ளைங்க எல்லாம் தனித்தனியாக வாழ்றாங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரும் உன்னிடத்தில் திரும்பி வருவார்கள், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கைத்தட்டலே சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஓடி போனது, நசல் கொண்டது, திருடப்பட்டது, பிசாசினால் விழுத்தப்பட்டது, விழுந்து போனது எல்லாவற்றை கர்த்தர் திரும்பி கொண்டு வருவார். கரங்களை தட்டி எல்லையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் பெஸ்டா சொல்லணும்னா, நீங்க இழந்து போன அனைத்தையும் கர்த்தர் திரும்ப கொடுப்பார். நீங்க இழந்த ஆசீர்வாதத்தை தேவன் திரும்ப கொடுப்பார். நீங்கள் இழந்து போன எல்லா நன்மையும் கர்த்தர் திரும்ப கொடுப்பார். எங்க பாருங்க, அவர்கள் இருதயம் அதிசயப்படத்தக்கதா. ஏன்னா ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென் சொல்லுங்களேன். அவர் உன்னை அதிசயமாய் நடத்தி வருவார். ஆமென். அவர் சொல்ல, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகஞ்சரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினால் நான் சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளை, நம்முடைய இருதயங்கள் நிறைய பாரங்களால, வருத்தங்களால, துன்பத்தினால சூழப்பட்டிருக்கிறது.
நம்முடைய இருதயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வேதனைகள், இழக்கும் பொழுது, பெறாத பொழுது, வராத பொழுது, நன்மை நடக்காத பொழுது, எதுவுமே கிடைக்காத பொழுது, தோல்வி வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது நம்முடைய இருதயம் சோர்ந்து போய்விடுகிறது, விடாய்த்து போய்விடுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். இங்கே இவர்கள் எல்லாரும் இழந்திருக்கிறார்கள். யோபும் எல்லாத்தையும் இழந்திருக்கிறார். இங்கு அன்னாள், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பல வருஷங்களாய் அவர்கள் குழந்தை இல்லாமல் தன் நாச்சியாரால் அவர்கள் படுகிற துன்பங்கள், வேதனைகள் அதிகமாக இருக்கிறது. தேவனுடைய சமூகத்தில் தன் இருதயத்தெல்லாம் அவர்கள் பாரத்தை ஊற்றுகிறார்கள். ஏனென்றால் வேதம் சொல்லப்படுகிறது, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. ஆமென் சொல்லுங்களேன். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம், உங்கள் இருதயத்தில் இருக்கிற கவலைகள், வேதனை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி, இப்பொழுது அநேகருடைய கவலை இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கத்தக்கதாய் தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஆமெனா இல்லையா? ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் சொல்லுங்க, உங்கள் துக்கம் உங்கள் இருதயத்தை வேதனைப்படுத்தி ஒடுக்கப்பட்டு நொறுங்கி போயிருக்கலாம். உங்கள் இருதயத்தில் அநேக விசாரங்கள், அநேக பாரங்கள், அநேக கவலைகள் இருக்கலாம். ஏதோ ஒன்று உங்களுடைய இருதயம் தேடிக்கொண்டிருக்கிறது, ஏதோ ஒன்று உங்கள் இருதயம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்தில் அநேக நாட்களாய், அநேக வருஷங்களாய் இருதயத்தின் நினைவுகளை கர்த்தர் பார்க்கத்தக்கதாய் உன் இருதயம் ஒன்றை நோக்கி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஆம் பிரியமான பிள்ளைகளே, நெடுநாட்கள் காத்திருத்தல் இருதயத்தை லைக்க பண்ணும். விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கமா. இப்போ அதுதான் இவங்களுக்கு ஜீவ விருட்சம் போல் ஆயிற்று. அன்னாள் துதிக்கிறா பாருங்க, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. என்னங்க ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். கேளுங்க ஆண்டவர்கிட்ட, என் இருதய களி கூறுறதை நான் பார்க்கணும் ஆண்டவரே. அன்னாள் களி கூர்ந்தாங்கல்ல, நான் களி கூறணும். ஆமென் சொல்லுங்களேன். என் பிள்ளைகளுக்கு நடக்க வேண்டியதெல்லாம் நடத்தி காட்டி நீர் களி கூற வைக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். என் ஊழியத்தில் நடக்க வேண்டியதெல்லாம் நடத்தி நீர் களி கூற வைக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அப்படி என் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் செய்து நான் களி கூறத்தக்கதா என் இருதயத்தை மகிழ பண்ணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி அல்லேலூயா. பாருங்க, அவர் சொல்றாங்க, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. அப்படின்னா என்ன? அது வரைக்கும் அவருடைய கொம்பு கொஞ்சம் வளைஞ்சு, ஒருவேளை வெட்கப்பட்டு, துக்கப்பட்டு, இருதயத்தில் உடைக்கப்பட்டு தலை குனிஞ்சு இருப்பாங்க. ஆனா இப்ப சொல்றாங்க, என் கர்த்தருக்குள் என் கொம்பு உயர்கிறது. ஆமென். அதைத்தான் சங்கீதக்காரன் சங்கீதம் 92:10 மோசே எழுதுகிறார், என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துகிறீர், புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறது. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்களே. உங்களுக்காக ஒரு கொம்பை ஏற்படுத்தி இருக்காருங்க. தாவீதுக்காக ஒரு குச்சை ஏற்படுத்தினவர் நமக்காக ஒரு கொம்பை நிச்சயம் ஏற்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். சோர்ந்து போகாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் உங்கள் இருதயத்தை மகிழ பண்ணுவா. உங்கள் இருதயத்தை தோண்டு போன இருதயம் மகிழ்ச்சியாய் கர்த்தர் மாற்றுவா. பிசினஸா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், திருமண காரியமா இருக்கட்டும், குழந்தை பாக்கியமா இருக்கட்டும், சபையை குறித்த துக்கமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி, கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி உங்கள் இருதயம் அதிசயப்படத்தக்கதாய் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். கைதட்டி ஆமென் சொல்லுங்களே, ஆமென் சொல்லுங்களே. சங்கீதம் 45:1 வாசிங்களே. சங்கீதம் 45:1. என் இதயம் நல் விசேஷத்தினால் பொங்குகிறது. போதும். ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் சொல்லுங்க, இந்த வருஷம் விசேஷம்தான். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. கை இல்லையா உங்களுக்கு? கைப்பிடிச்சு சொல்லுங்க. ரெக்கார்டிங் வேற பண்றாங்க, எனக்கு பயமா இருக்கு பேசும்போது. பக்கத்தில் சொல்லுங்க, உங்க இருதயம் நல் விசேஷத்தினால பொங்க போகிறது. நல்ல விசேஷம் இந்த வருஷம் நடக்குங்க. ஒருவேளை இந்த மாதம் நடக்காம போகலாம், மீதம் இருக்கிற 11 மாசமும் நல் விசேஷத்தினால கர்த்தர் உங்கள் இருதயங்களை நிரப்புவா. கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னும் ஒன்று சொல்லுங்க பக்கத்தில் சொல்லி, நீங்க எதிர்பார்த்த விசேஷம், நீங்க காத்திருந்த விசேஷம்,
நீங்க ஜெபித்த விசேஷம் தடைகளெல்லாம் கர்த்தர் உடைச்சிட்டாரு. நல்ல விசேஷம் உண்டாக போகிறது. ஆமென் சொல்லுங்க. விசேஷித்த நன்மைகளை, விசேஷித்த ஆசீர்வாதங்களை, விசேஷித்த அற்புதங்களை கர்த்தர் விசேஷமா கொடுக்க போகிறார். எல்லாம் சொல்ல போறாங்க, எல்லாம் சொல்ல போறாங்க. உங்களுடைய கண்ணீருக்கு தேவன் பதில் செய்துட்டார். உங்கள் காத்திருக்குதலுக்கு தேவன் பதில் செய்துட்டார். நீங்க எதிர்பார்த்தபடியே கர்த்தர் கொடுத்துட்டாரு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதா 7ஆம் வசனம் வாசிங்களே. ஏசாயா 60 மாத்திரம் வச்சுக்கொள்ளுங்க. ஏசாயா 60:7. கேதாரின் ஆடுகள் எல்லாம் உன்னிடத்திலே சேர்க்கப்படும். நெபயோத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதாய் என் பலிபீடத்தின் மேல் ஏறும். என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். கைதட்டி ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்க. 9ஆம் வசனம். அவர் உங்களை மகிமைப்படுத்தினார் என்று அல்லேலூயா. கைதட்டி ஆமென் சொல்லுங்கப்பா. ஆமென் சொல்லுங்களே. ஆமே. 19ஆம் வசனம். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பா. 21ஆம் வசனம். உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் குடிகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரிகளுமாயிருப்பார்கள். 13ஆம் வசனம். என் பரிசுத்த ஸ்தானமாகிய சபையை சிங்காரிக்கும்படிக்கு விருட்சங்களும் உன்னிடத்திற்கு கொண்டு வரப்படும். என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவே. கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்களேன். எந்த மகிமை இழந்தாங்களோ அந்த மகிமை கர்த்தர் திரும்ப கொண்டு வருகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். முதலாவது கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய வேலையை, உங்களுடைய கையின் கிரியைகளை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். இரண்டாவது சொல்லுகிறார், என் ஆலயத்தை நான் மகிமைப்படுத்துவேன். அல்ல ஆமென் சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. இதுவரைக்கும் இல்லாத மகிமை தேவன் சபையில இறங்கி வர பண்ணுவார். இதுவரையிலும் இல்லாத மகிமையின் வல்லமை வெளிப்படும். ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய மகிமையை நீங்கள் நேரடியாய் பார்க்கத்தக்கதாய் கர்த்தருடைய வார்த்தையிலே, ஆராதனையிலே, இசையிலே, ஜனங்களுக்குள்ளே தேவனுடைய மகிமை வெளிப்பட போகிறது. தேவனுடைய மகிமை இறங்கி வந்து அற்புதங்களை, அதிசயங்களை செய்ய போகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மரித்த லாசருவை எழுப்புவதற்கு முன்பாக ஆண்டவர் சொன்னார், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். அந்த மகிமை வெளிப்பட்டது. மரித்து போனவர் உயிரோடு எழும்பி வந்தார். ஆமென் சொல்லுங்களேன். கானாவூர் கல்யாணத்திலே வெறுமையான தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி தம்முடைய மகிமை இயேசு வெளிப்படுத்தினது போல உங்களுக்குள்ள தேவனுடைய மகிமை வெளிப்படும். அடுத்த ஆண்டவர் சொன்னார், பொன்னும் வெள்ளியும் தங்கமும் கேதாரின் ஆடுகளும் நபயத்தின் கடாக்களும் கொளுத்தவைகள் எல்லாம் உன் சபையிலே அங்கீகரிக்கப்பட்டதாய் வரும். கைத்தட்டலே சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்க. டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், பெரிய கோட்டீஸ்வரர் எல்லாம் நம்ம கீழே இந்த வருஷம் வர போறாங்க. இடே அமைதி, நல்ல சத்தமாக தான் சொல்லுங்களேன். அவங்களாம் வந்துட்டா நீங்களாம் போயிருவீங்களான்னு. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் கொண்டு வர்றார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த பார்த்தீங்கன்னா இந்த நபயோத்து இவங்களெல்லாம் நீங்கள் போய் தனியாக வீட்டில் படித்து பாருங்க. ரொம்ப பயங்கரமானது. அது விலை உயர்ந்ததா பாருங்க. அப்படிப்பட்டதெல்லாம் கர்த்தர் சபையில் கொண்டு வருவார். அது மாத்திரமல்லங்க, அவர் சொல்லுகிறார், அவரை எங்கே நாம் ஆராதிக்கிறோமோ அந்த பரிசுத்த ஸ்தலத்தை, கர்த்தருடைய பாதஸ்தானத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துவாராம். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். சபையில் இருக்கிற ஜனங்கள் எப்படி இருப்பாங்க தெரியுங்களா? ஆண்டவர் சொல்றாரு, உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும். ஒருத்தர் தான் சொல்றாரு, நீங்க நீதிமான் இல்லையா? அப்போ ஓகே வச்சுக்கிடுங்க. பாருங்க, உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும்
என்றென்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கிற குடிகளும். வாடகை வீடெல்லாம் சொந்த வீடா போகுது. ஆமேனா இல்லையா? அப்ப சத்தமா சொல்லுங்க, எப்படி முடியும்? இந்த காலத்துல முடியுமா? எங்க அந்த காலத்திலேயே இல்லையா, சாரால பதைக்கிறதுக்கு அவர் அவ்வளோ வெள்ளிய கொடுத்து வாங்கினார். ஆமே, ஆமா. அவங்க தாத்தாவுக்கு வாக்குத்தத்தம் பண்ணாரு, அவங்க தாத்தா நடந்தாரு. இப்ப பிள்ளைகளுக்கு பாத்தீங்கன்னா ஆண்டவர் கானான் தேசத்தையே பங்கிட்டு கொடுத்தாராம். பிடுங்கினதெல்லாம் கர்த்தர் திரும்ப கொடுப்பார், போனதெல்லாம் திரும்பி வரும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை லட்சமோ கோடிய கர்த்தர் கட்டுகிறதை இடிக்க யாரால முடியாது. கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்களேன். பிரியமான பிள்ளைகளே, என் தேவன் திரும்ப கொடுக்க போறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, அடுத்து அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய பாருங்க, அவர் சொல்றார் பாருங்க, யோவான் 14:13, நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ குமாரனின் பிதா மகிமைப்படும்படி அதை செய்வேன். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அப்ப ஆண்டவர் நாமத்தினால எது கேட்டாலும் செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் மகிமை வெளிப்படும்படிக்கு தரிசின் கப்பல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. கப்பல்ல வர போறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஃப்ளைட்ல வர போறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். எப்படியோ நம்முடைய சபைக்கு ஆத்துமாக்கள் கார்லயே வந்து இறங்க போறாங்க. கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. கைத்தட்டி ஆமென் சொல்லுங்களேன். இங்க கார் வந்தா இடம் பத்தாது அப்படின்றது எனக்கு தெரியும். சரியா? யாருக்கு தெரியும் கர்த்தர் செய்ய போகிற காரியத்தை? கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்களேன். இதிலும் பெரிதான விலை காண்பான்னு சொல்லிட்டாருங்க. முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கலும் பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை பெரிதா இருக்கும். அடுத்த ஆண்டு சொன்னார் பாருங்க, நீங்க 10ல இருந்து நீங்க வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்க. 10ஆம் அதிகாரத்தில் பாழானவைகளை கட்டுவீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை கட்டுவிப்பா. சத்தமா சொல்லுங்கம்மா. வாழ்க்கையை கட்டுவார், ஊழியத்தை கட்டுவார், வீட்டை கட்டுவார், உங்களுடைய ஊழியத்தை கட்டுவார், உங்களுடைய விவசாயத்தை கட்டுவார், உங்கள் வேலைகளை கட்டுவார், உங்களுடைய பிசினஸை கட்டி கர்த்தர் எழுப்பார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தருடைய கிருபையால நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். ஏசாயா 61ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அவர்கள் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவனை கட்டி பூர்வத்தில் நிர்மலமானவர்களை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவீர்கள். சபையை கட்டப்படும். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க சபையை கட்டிங்கன்னா கர்த்தர் உங்களை கட்டுவார். ஆமென் சொல்லுங்களேன். எப்படி கட்டுவாரு? பேதுரு பார்த்து சொன்னாரு, உன் மீது என் சபையை கட்டுவேன். ஆமென் சொல்லுங்களேன். சபையை கட்டுவேணும், 4 பக்கம் செவரை வச்சு கட்டி முடிச்சுட்டு யாருமே இல்லாம பாசமா மாத்திரம் ஆராதிக்கிறது இல்லை. இல்ல 10, 20, 25 வருஷமா நீங்க மாத்திரம் ஆராதிக்கிறது இல்லை. நீங்க அடுத்து என்ன செய்யணும்? ஆத்துமாக்களை சபையில கொண்டு வந்து அதுதாங்க கட்டுறது. கைதட்டி ஆமென் சொல்லுங்களேன். அதுதான் பரலோகத்தை கட்டுறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வருஷம் பாதி போயிடுச்சு, 1 மாசம் முடிய போகுது. சரிங்களா? இன்னும் 3 நாட்கள் தான் இருக்கு. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரை இன்னும் மீதம் இருக்கிற 11 மாசத்துக்குள்ள, ரொம்ப லாங்கா சொல்லிட்டேன் சரியா? ஆமா, 100 நாளுக்குள்ள. ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, 3 மாசத்துக்குள்ள ஒரு ஆத்மாவை நான் சபைக்குள்ள கொண்டு வருவேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லப்படுகிற கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்குன்னா உங்களை சும்மா விடாது. எழுந்து கட்டுவோம் பாருங்கள், எழுந்து கட்டுவோம் வாருங்கள். விழுந்து போன மரண பிடியில் இருக்கிற, பிசாசின் பிடியில் இருக்கிற, அக்கிரமத்தின் பிடியில் இருக்கிற, மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற இல்லையா, எத்தனையோ கட்சி பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிற அவரெல்லாம் இயேசு பக்கம் ஓடி வரத்தக்கதா நீங்கள் எழும்பி கட்டுங்கள். கர்த்தர் உங்களுக்காய் உதவி செய்வார். ஆமென் சொல்லுங்களே. அல்லேலூயா. அடுத்து வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, 14 இருந்து நீங்கள் 17 வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது, நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தாய், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாக தலைமுறை தலைமுறையா இருக்கும் மகிழ்ச்சியாக வைப்பேன். நீங்கள் ஜாதிகளின் பாலை குடித்து ராஜாக்களின் முளைப்பாலை உண்டு கர்த்தராகிய நான் இரட்சகர் என்றும் யாக்கோப்பின் வல்லவர் உன் மீட்பர் என்றும் அறிந்து கொள்வீர்கள். நான் வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும், இரும்புக்கு பதிலாக வெண்கலத்தையும், மரங்களையும் பதிலாக வெண்கலத்தையும், கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வரப்பண்ணி உன் கண்காணிகளை சமாதானமுள்ளவர்களும் உன் தண்டான்களை நீதியுள்ளமாக்குவேன். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசும் நிலையிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்று சொல்லப்படும். கைதட்டி ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் சொல்லிட்டாருங்க.
இதுவரைக்கும் நீங்க கைவிடப்பட்டு நெகிழப்பட்டு தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் இனி எல்லாருக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார். இனி கொடுமை உன் தேசத்தில் வராது. கர்த்தர் உங்களுடைய காம்பவுண்டை கர்த்தர் துதியாக மாற்றுவார். உங்கள் காம்பவுண்டை ரட்சிப்பாய் மாற்றுவார். உங்கள் வீட்டை துதியாக கர்த்தர் மாற்றப் போகிறார். என்ன தெரியுமா? அவங்க இழந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் கர்த்தர் மறுபடியும் பல மடங்கு கொடுக்கிறாருங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் இந்த ஆண்டு இன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது, செல்வமும் கனமும் கர்த்தருடையது, எல்லாம் அவருடையது, பூமி நிறைவு கர்த்தருடையது. உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஆமென். கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா 60:22 எல்லாரும் எடுத்து வாசிங்களேன். சபையார் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. எல்லாரும் சபையார் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. பார்க்கலாம். ரெடி? 1 2 3. சின்னவன் 1000 கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். சின்னவன் 1000 ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன். இப்போ நீங்கள் எவ்வளோ பேர் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை நீங்கள் 100 பேர் இருக்கலாம், 150 பேர் இருக்கலாம், ஒருவேளை 200 பேர் கூட இருக்கலாம். சரியா? ஆண்டவர் இந்த வருஷம் சொல்றார், சின்னவன் 1000 சிறியவன். ஆமென். ஆபிரகாமை சொன்னார், உன்னை பலத்த ஜாதி ஆக்குவேன் என்று. அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஒரே ஒரு குமாரனை கொடுத்தார், ஈசாக்கை. ஈசாக்குக்கு 2 குமாரன் கொடுத்தார். அதில் 2 பேருக்கும் 12 பிரபுக்கள் பிறந்தார்கள். தேசம் நரம்பினது. இந்த பெரிய ஜாதியாக்கினார். இந்த சபை பெரிய ஜாதியாக்க போகிறார். உன் ஊழியக்காரனை கர்த்தர் பெரிய ஜாதியாக்க போகிறார். உன் வம்சங்கள் பெருக போகிறது. கர்த்தர் பெரிய சரித்திரத்தை ஏற்படுத்த போகிறார். முடியாதவைகளை முடிய பண்ணுகிறவர். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியமாவார். கர்த்தர் தீவிரமாய் நடப்பிக்க போகிறார். தீவிரமாய் நடப்பிக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா? கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே உன்னை பெரிய ஜாதியாக்க போகிறார். உன்னை பெரிய ஜாதியாக்க போகிறார். உங்களை பெரிய ஜாதியாக்க போகிறார். எல்லாரும் எழும்பி நின்று praise the Lord. Thank you Jesus. Glory to God.